வணக்கம் 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 வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் ஆதரவோடு புதிய செட்ல புதிய அரங்கத்தில் தொடங்குகிறது இன்றைய நீயா நானா. என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. ஒரு வீட்டுக்குள்ள 2 ஜெனரேஷன் ஆஃப் மருமகள்கள் இருப்பது என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். உங்கள் முகத்தில் வரும் புன்னகையிலேயே தெரிகிறது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஆமாண்ணே. 90s மருமகள்கள் இவங்களாம் அந்த வீட்டினுடைய மூத்த மருமகள்கள். இன்னொருத்தங்க 2K மருமகள்கள், இளைய மருமகள். ஆப்வியஸ்லி ஓஹோ, சொந்தக்காரங்களா இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. இந்த பக்கம்லாம் 2K மருமகள்களா. எப்பெல்லாம் இவங்களை பாக்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும். அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். காலையில ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது. அதானே உலக வழக்கம். ஏமா புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றதெல்லாமே இப்ப பூமர்ல வந்துருச்சா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஆனா அவங்க ஹஸ்பண்ட அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொசசிவ். ஓகே. பொறாம லைட்டா நம்ம ஹஸ்பண்ட செல்லம்மா சிக்கு ஆடா போடான்னு கூப்பிடுவோம். அவங்க அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். நாங்க கை பிடிச்சிட்டு எங்கன்னா வெளியில போனா ஒன்னாதான் போகணும், ஒன்னாதான் வரணும்வாங்க. அவங்க வர மாட்டாங்க. மல 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 மல. நீங்க உங்க கணவரை வாடா போடலாம் கூப்பிட மாட்டீங்களா? தனியா எப்பயாவது இருக்கும்போது கூப்பிட்டுருக்கோம் சார். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். பின்னால எப்பெல்லாம் அவங்க பழைய தலைமுறைப்பா, இவங்களாம் 90s பா அப்படின்னு தோணுது. ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். இப்போ யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. அவங்க வர்றதுக்கு முன்னாடி வெளியே நின்னுருவாங்க, கேட் வாசல்ல நின்னுட்டு வாங்க வாங்கன்ற மாதிரி நின்னுகிட்டு இருப்பாங்க. வாங்கம்மா. போங்க 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 போயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரவே இருக்குது. நான் எப்பவுமே யார் வந்தாலுமே வாசல் வரைக்குமே வந்து போய் கூப்பிட்டு அவங்க போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு தான் வருவேன். அது பொண்ணு, அதுக்கு இருக்க அறிவு உங்க 3 பேருக்கு இருக்கா? அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல? தங்கச்சி உள்ள ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? நான் முன்னாடியே எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி வச்சிருவேன். பால் காய்க்கிறது, டீ. அவங்க வந்தோடனே போட்டு நம்ம டீ போட்டுக்கலாம். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போய் மேடம் உள்ள இருந்து அழைச்சிட்டு வரணும். மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னல் வந்திருக்காங்க. அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும், இந்த சைடு கூட கிடையாது. அவங்க ரிலேட்டிவா தான் நான் வரவே இருப்பேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதாவது நீங்க வாசல் வரை வந்து வழி அனுப்புறது இருக்குல்ல, அவங்களுக்கு நிறைய இருக்கும். என்னை மதிச்சாங்க, அந்த பிள்ளை வாசல்ல வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு. சிபாபு ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அப்படியா? நீங்க உங்க மாமியார்ட்ட அவங்க ஸ்கோர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டீங்க. ஏய் அப்புறாணி, அது உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஸ்கோர் பண்றாப்ல அண்ணி. அந்த விவரம் தெரியல உங்களுக்கு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? கோவிலுக்கு அந்த மாதிரி போகணும்னா கொஞ்சம் மாடர்னா போவோம். கோயிலுக்குலாம் போறப்ப ட்ரெடிஷனலா போவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எடுத்த உடனே நாங்க கோயிலுக்குலாம் போறப்ப மாடர்னா போவோம். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நீங்க வீட்டுக்கு முதல்ல வந்தால் இவங்க அடுத்து வந்தால் தான். எனக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சு, இவங்களுக்கு இது இல்ல. அதை நினைச்சா எனக்கு கோவமா வருது. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுறது, சமையல் பண்றதுக்குலாம் வர்றது. உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன் ஆச்சு. இந்த கண்டிஷன் உங்களுக்கு போடல. அவங்களுக்குலாம் கிடையாது. அது பேசாம உங்கள மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட். ஜாலியா அவங்களே ஒரு 4 வேலை செஞ்சிருவாங்க. நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல இல்ல அது கூட செய்யற ஆள்மா தெரியல உன்னை பார்த்தா. கரெக்டா கட்டுவிட்டா? மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன மருமக வந்தாங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்பயும் என் மாமியார் ஏதோ இந்த காலம் என்னது, இந்த காலம் என்னது, என் கால் மேல நான் கால் போட்டுக்கிறேன். காலையில நானா 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க 11 மணிக்கு எந்திரிச்சிருந்தாலும் மேடம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. என்ன வயிற்றுச்சலாக்கு பார்த்தாலே தெரியுதா? எனக்கு இப்படி பண்ணினீங்க, இவளுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு நான் எடுத்து சொன்னா கூட அவங்க அக்செப்ட் பண்ற நிலையில இல்ல சார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இல்ல நீங்க எப்படி அவங்க உங்கள்ட்ட கேட்காம பாத்துக்கிட்டீங்க? ஏன்னா அந்த வீட்டோட கண்டிஷன் எதுங்கறாங்க அவங்க. நான் கண்டுக்க மாட்டேன் சார் எதையுமே. அடுத்தவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? என்ன இவன் நேரம் தூங்கிட்டியான்னு கேட்பாங்க. அம்மா தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். சோ சிம்பிள். படிக்காட்டியும் நீ மேல வேண்டாம். அது மாதிரி உங்களால சொல்ல முடியல. சொல்ல முடியல சார். அந்த வார்த்தை எங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது சார். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டே என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்னைக்காவது 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கீங்களா? கனவுல கூட தூங்குனது இல்ல சார். கனவுல கூட தூங்குனது இல்ல சார். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். நீங்க வீட்டுக்கு மூத்த மருமக, காலையில எந்திரிச்சு வேலையெல்லாம் பாக்குறீங்க. நீங்க 6:30 மணிக்கு எந்திரிச்சீங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்ப வேண்டியதானே? நம்ம எழுப்புனா அவங்க தான் தூங்கிட்டு இருக்காங்களே, நீ எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். யார்ட்ட இருந்து? மாமியார் கிட்ட இருந்து. மாமியார்ட்டே தான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எனக்கு வேலையும் இருக்காது சார், எதுவுமே இருக்காது. அத்தை எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. உங்க வேலைகளை கொஞ்சம் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம்ல, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? காரணம் இருக்கு. என்ன?
காஃபி குடிச்சிட்டே வீடு பெருக்குவாங்க சார். காஃபி டம்ளர் அங்க மறந்து வச்சிருவாங்க. அதான் இந்த வேலையை உங்கள்ட்ட கொடுக்குறது நம்மளே செஞ்சிடலாம். செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் சார். பின்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. அல்ல குட்டாத்துல இருக்க வேண்டியலாம் இங்க வந்து ஏவசரம் வாங்குறீங்களா? ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து இன்விடேஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க சொந்தக்காரு. இப்ப அவங்களுக்கு ஏதாச்சும் மொழி செய்யணும்னா ஒரு 2000 ரூபாய் செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன யோசனை டைம் சொல்லு வேமா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்க என்னக்கா பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. அக்கா சொன்னாங்களம்மா 2000 ரூபாய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம சப்போஸ் சரிக்கா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கழிஞ்சிடுவாங்க. ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான அவங்க கிட்ட தானே சொல்றாங்க செய்யணும்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட தானே சொல்லுவாங்க. மூத்த மருமக அவங்க தானே. அவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு மூத்த மருமக இவங்க கிட்ட கூப்பிட்டு எப்ப நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா? எனக்கு பாதி கொடுக்கணும் சார். என்னது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட தானே சொல்லிருக்காங்க இந்த சொத்து இவ்வளவு இருக்குன்னு. அவங்களே வச்சுக்கிட்டோம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அதானே பார்த்தேன். அப்பா என்ன மென்டல் அமித் சார் எப்பா அது க்ளோஸ் அப் போங்கடா அந்த முகத்துக்கு. அவங்க இப்ப மட்டும் பூமி வந்து தெரிச்சது எப்படி எனக்கு புரியல. நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. வீட்ல வந்து இந்த குலதெய்வம் எல்லாம் கும்பிடுறோம்ல சார். எல்லாரையும் கூப்பிட்டு கும்பிடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எங்க குடும்பத்துல இருக்க எல்லா மூத்த மருமகளும் ஒண்ணு சேர்ந்து செய்வோம். அது இளைய மருமகள் கிடையாது. நல்ல வாழ்வுதாயா உனக்கு. குஷியான வாழ்க்கையா? நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க டைரக்டா சாமி கும்பிடும் போது தான் வருவாங்க. இது ரெண்டாவது நறுக்கி பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கணையை ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். இப்ப இதுக்கான வேலையெல்லாம் எடுத்து செஞ்சு அதை நடத்துற அந்த வேலை இருக்குல்ல அதை இளைய மருமகள்கிட்ட கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஏன் கதையை மாத்துறதுக்கு நீ யாரு? கொடுத்துடலாமா? கொடுக்கட்டும் சார். அந்த உரிமையை உங்கள்கிட்ட கொடுத்துறாங்க. நாங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. வீட்டு சாமி கும்பிடுவோம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அந்த தட்டை எடுத்து கொடுப்பாங்க. இதை யார்கிட்ட கொடுப்பாங்க? எங்கிட்ட சார். இனிமே அது அவங்க கையில கொடுத்துருவோம். ஓகேயா? கொடுத்துடுறேன் சார். அப்படியா? என் தங்கச்சி தானே சார். பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. அப்ப உங்க மாமியார்ட்ட நேரா சொல்லுங்க. கொடுத்தலாம் சார். நீங்க ரெடி தான். தட்டை கொண்டாங்க. ஆனா ஃபீலா இருக்கு சார். வாங்க. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அந்த பொறுப்பை அந்த உரிமையை அவங்கள்ட்ட நீங்க கொடுக்க போறீங்க. நானே எடுத்து போறேன் சார். என்னம்மா 10 வருஷமா பேசிட்டு இருந்த விஷயம் 10ல போயிருச்சு. நான் எடுத்து போறேன் சார். சரி நீங்க எடுத்துட்டு போலாம். பட் தட்டு எங்க? ஒரு 90s மருமகளும் ஒரு 2K மருமகளும் இருக்கப்ப உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னு கேக்குறேன். பல இருக்குதே. எதை சொல்றது? எங்க வீட்ல இருக்க மருமக வந்து ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க சார். அது வந்து எங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். இப்ப நம்ம ட்ரிப் போறோம்னா அந்த இடத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அவங்களோட பிரியாரிட்டி எல்லாமே சோஷியல் மீடியா வியூஸ் தான் வரணும். இருக்கிற 96 சப்ஸ்கிரைபருக்கு இது போதும். அவங்களுக்கு நியாயமா இருக்கணும். இல்ல பண்ணா ரியலா பண்ணணும். 2K மருமகளுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா இது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வீட்ல நிம்மதியா ரீல்ஸ் கூட பண்ண முடியல. ஏன் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு இருக்கு எனக்கு. இனிமே இப்படி விழாம பாத்துக்கறேம்மா. என்ன பிணக்கு 2 ஜெனரேஷன் இருப்பதால் எனக்கு குக் பண்ணவே தெரியாது சார். அது எனக்கே தெரியுமே. எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஆனா நான் அக்கா விட்ட கேட்பேன் ஒவ்வொரு தடவையும். அக்கா நம்ம சேர்ந்து ஏதாவது செய்வோம். வரேன்னு சொல்ல மாட்டாங்க, வர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எனக்கு பிடிக்காத டிஷா மெயினா எடுத்து அப்புறம் என்ன பிடிக்கும்னு சொல்லி வா இதை செய்வோம்னு கூப்பிட்டா செய்வேன்ல சார். எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? தம்பி பாப்பாவை 15 டேஸ் ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க சார். என்னால வீட்டுல இருக்கு அழுதா சார். அன்னைக்கு கூட்டு போற அன்னைக்கு அழுதா. ஏன் அப்படி அழுகு வந்துருச்சு பாப்பாவை கூட்டு போனோனையும்? எனக்கு அழுகு வேணே நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு ஆட்டோமேட்டிக் அழுகு வந்துட்டு. இவங்கள்ட்ட கொடுங்களேன். அந்த கோசிஸ்ட் அலையில இந்த கோசிஸ்ட் அழுதுட்டாப்ல. என்னாச்சு? ஏன் எந்த பிரச்சனைனாலும் ஏன்ட சொல்ல நான் தீர்த்திக்கிறேன். வாமா. நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் சரியா பேசுறது இல்ல. ஏன்னு எனக்கும் தெரியல. மாலதி அழாதமா. 2 பேருக்கும் பேபி வந்துருச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரை நான் அவங்க ரூம்லயே தான் இருப்பேன். நாங்க 2 பேரும் நிறைய பேசுவோம், நிறைய காசிப்லாம் பண்ணுவோம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாப்பா இருக்காளா, அவ இவ்வளவு நோண்டிட்டே இருக்கிறது ஒன்னே இவ அழுவுறது. நம்ம அங்க இருக்கனாலதான் அதெல்லாம் நடக்க அப்படின்றனால நான் போயிடுவேன். எங்க ரூமுக்கு தனியா போயிடுவேன். அதனாலே அவங்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கள அடிச்சு விளையாடிக்குவாங்க, சிந்துக்குவாங்க. நம்ம அதனால நம்ம அப்படி இருக்க கூடாது. ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் புரியும். தட்டி விட்டு போறதை விட்டுட்டு நீங்க போய் என் பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதான் பிள்ளைகளை சண்டையை பெரியவங்க கொண்டு வராதீங்க. கரெக்டா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.